யாரும் முன்னாடியும் படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது நிலா அப்படிங்கிறதுக்காக சோழன் வந்து இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருங்க. அதே டைம் வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தலை குனிகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு நம்ம சோழன். இதே டைம் நிலா அந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணாலும் சோழன் பண்ண இந்த திருட்டு விஷயம் வந்து ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கோ அவங்களோட ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டுக்கோ தெரிஞ்சாலும் நிலாவை இன்னும் மோசமாகவும் இன்னும் இளக்காரம் தானங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த சோழனுக்கு அறிவே இல்லைங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் சேரனனும் சேர்ந்து நம்ம சோழனை வெளியே எடுத்துட்டாங்க. வெளில எடுத்துகிட்டு நம்ம சோழனும் நிலாவும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க சோழன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, எனக்காக நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா திருடுனது தப்புங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இப்படி மோசமான ஒரு இதை போய் உங்களுக்கு வேலை கொடுத்த உங்கள் ஓனருக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறாங்க. நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுது, எப்படியோ கெத்தாக கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டாரு. நிலா வந்து அங்கே சந்தோஷமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அவமானப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாதுக்கா அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் பண்ண விஷயம் ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அதே டைம் இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிலாட்ட வந்து கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டவன் நிலாவுக்கு, எனக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, பாருங்கள் எங்கேயும் கொண்டு போய் வந்து நிப்பாட்டி இருக்குன்னு, ஜெயிலுக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆகி அப்படியே நிலாவும் ஒரு பாசமலையை பொழியிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ண மணிக்கு ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.